ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே! வெல்கம் பேக் டூ மை சேனல். இன்னைக்கு ஒரு சூப்பரான இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் படத்த பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம படத்துக்குள்ள போகலாம். இந்த படத்தோட பேரு காளிதாஸ். படத்தோட ஸ்டார்ட்டிங் சீன்லயே ஒரு அபார்ட்மெண்ட்ட காட்டுறாங்க. ஸோ, அந்த அபார்ட்மெண்டோட வாட்ச்மேன் நல்லாவே தூங்கிட்டு இருக்காரு. அப்ப திடீர்னு ஏதோ சத்தம் யாரோ மேலேருந்து கீழ விழுவுற மாரியான சத்தம். அந்த சத்தத்த கேட்டு இவரு முழிச்சு பார்க்குறாரு. கரெக்ட்டா அந்த நேரத்துல ஒரு ஃப்ளைட் போகவும் அந்த சவுண்ட ஃப்ளைட் சவுண்டு தானான்னு நெனச்சு அவரு திரும்ப தூங்க ஆரம்பிச்சாரு. ஆக்சுவலி அந்த பில்டிங்ல மேலேருந்து ஒரு பொண்ணு கீழ விழுந்து சூசைட் பண்ணியிருப்பாளா, இல்ல கொலை நடந்துச்சா என்னன்னு தெரியல. ஆனா அந்த பொண்ணு மேலேருந்து கீழ விழுந்து இறந்து கிடக்குறா. ரொம்ப நேரம் கழிச்சு தான் வாட்ச்மேன் அந்த சைடா வாக்கிங் போறப்ப அந்த பொண்ணு விழுந்து கிடந்ததே பார்த்திருப்பாரு. அதுக்கப்புறம் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு. இவரு தான் நம்ம படத்தோட ஹீரோ. இந்த கேஸ இன்வெஸ்டிகேஷன் பண்ண போற ஆஃபீசர். ஸோ ஹீரோ அண்ட் ஹீரோட டீம் வந்து செக் பண்ணி பார்த்துக்கிறாங்க. ஸோ அந்த லேடிக்கு உயிர் இல்ல. கிட்டத்தட்ட அவங்க மேலேருந்து கீழ விழுந்து 2, 3 மணி நேரத்துக்கு மேல ஆகுதுன்னு தெரிய வருது. அதுக்கப்புறம் அவங்க மேலேருந்து விழுந்து அந்த மொட்டை மாடியில ஏதாவது தடயம் கிடைக்குதான்னு செக் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ வாட்ச்மேனையும் கூப்பிட்டு அவங்க எப்ப கீழ விழுந்தாங்க? விழுந்த சத்தம் ஏதாவது கேட்டுச்சான்னு கேட்கிறப்ப வாட்ச்மேனும் இல்ல சார், அடிக்கடி ஃப்ளைட்டுங்க போறனால அந்த சவுண்ட்ல அதிகமா கேட்கும். அதனால இந்த சத்தம் எனக்கு கேட்கலன்னு சொல்லவும், அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாரு ஹீரோ, அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கவங்கள்ட்ட விழுந்த லேடிய பத்தின கேரக்டர விசாரிக்கிறாங்க. ஸோ அக்கம் பக்கத்துல இருக்கவங்கலாம் அந்த லேடிக்கும் அவங்க ஹஸ்பண்டுக்கும் அடிக்கடி சண்டை வருங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. சரின்னு ஹீரோ வீட்டுக்கு போக ஆரம்பிக்கிறாரு. வீட்டுக்கு போனா அவங்களோட ஒய்ஃப் பயங்கர டென்ஷனா இருக்காங்க. நான் இவங்கள ஹீரோயினே சொல்லிக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோ டியூட்டின்னு சொல்லிட்டு முக்காவாசி நேரம் ஸ்டேஷன்லயே இருப்பாரு. ஃபேமிலி டயத்துக்கு ஸ்பெண்ட் பண்ணவே மாட்றாருன்னு சொல்லிட்டு அவங்க பயங்கர கோவமா இருக்காங்க. ஸோ ஹீரோக்கு ஒரு பெண் குழந்தையும் இருக்கு. ஸோ ஹீரோக்கும் அவரோட ஒய்ஃப்க்கும் பயங்கர சண்டை நடந்துகிட்டு இருக்கனால, அவரு எப்போதுமே தனியா தான் இருக்காரு. ஸோ தனியா உட்காந்து ட்ரிங்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்ப கூட ஹீரோ வந்து அவர் ஒய்ஃப் கூட சந்தோஷமான இருந்த நாட்கள்லாம் இருக்கும் இல்லையா? அத நெனச்சு பார்த்துக்கிட்டே இருக்காரு. இங்க அப்படியே சீன கட் பண்ணி அடுத்த நாள் காலைல ஹீரோயின் என்ன பண்றாங்க, குழந்தைய கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டுட்டு அப்படியே அவங்களோட சாரி எல்லாம் அயர்ன் பண்ண குடுத்துருப்பாங்க. ஸோ அந்த அயர்ன் பண்ற லேடி கிட்ட அவங்களோட திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இருக்கப்ப, திடீர்னு பார்த்தா செயின் அடிக்கிற 2 பசங்க வந்து வண்டியில வந்து ஹீரோயினோட செயினே அடிச்சுட்டு போறாங்க. அப்ப அயர்ன் பண்ற அந்த லேடியோ, எவ்ளோ தைரியம் இருந்தா நீங்க போலீஸ்காரன் ஒய்ஃப் கிட்டயே செயின் அடிப்பீங்கன்னு சொல்லி கேட்டு மிரட்டவும், அந்த பசங்க என்ன பண்றாங்க, செயின் அடிச்சவங்க ஐய்யயோ! போலீஸ் ஒய்ஃப்ன்னு தெரியாம கை வச்சுட்டோமேன்னு சொல்லிட்டு போறப்ப அந்த செயின தூக்கி போட்டு போயிடுறாங்க. ஸோ அந்த செயின அந்த அயர்ன் பண்ற லேடி கொண்டு வந்து ஹீரோயின்ட்ட குடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் இந்த விஷயத்த பத்தி ஹீரோக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்றாங்க. ஹீரோவுமே ஒரு கான்ஸ்டபிளோட வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்த ஹீரோ ஹீரோயின் கிட்ட என்ன ஏதுன்னு விசாரிக்கிறதுக்குள்ள அர்ஜென்ட்டா ஒரு வேலை வந்துடுது. உடனே அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இதனால பயங்கர டென்ஷன் ஆகுறாங்க ஹீரோயின். இந்த டென்ஷன் எல்லாம் ஃபோன் பண்ணி யார்கிட்டயாவது கொட்டினா தான் மனசு ஆறுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்களோட ஃப்ரெண்டுக்கு ஃபோன் அடிச்சு பேசிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க ஹீரோயினோட ஃப்ரெண்டு, இவங்க ஒரு சைக்காட்ரிஸ்ட். இப்படி ஹீரோயினும் அவங்களோட ஃப்ரெண்டும் பேசிக்கிட்டு இருக்கப்ப யாரோ காலிங் பெல் அடிக்கிற சவுண்டு. சரின்னு ஹீரோயினும் ஃபோனை கட் பண்ணிட்டு யாருன்னு போய் பார்த்தா ஒரு நபர் வந்திருக்காரு. ஸோ எதுக்கு நீங்கள் வந்திருக்கீங்க, இப்போ அவர் வீட்டில் இல்லையேன்னு சொன்னோன்னே, இல்லை மேடம், மேலே ஒரு ஃப்ளோர் இருக்கிறத பார்த்து அதான் எனக்கு வீடு வாடகைக்கு தேவைப்படுது, அதுக்காக தான் அடிச்சேன்னு சொன்னோன்னே, நான் எதாக இருந்தாலும் என் ஹஸ்பண்டை கேட்டுட்டு தான் சொல்லுவேன், நீங்கள் போயிட்டு நாளைக்கு வாங்கன்னு சொல்லிட்டு அந்த நபரை ஹீரோயின் அனுப்பி வச்சிடுறாங்க. ஸோ அந்த நபரும் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ஸோ அப்படியே சீனை கட் பண்ணால் இன்னொரு மொட்டை மாடியை காட்டுறாங்க. ஸோ அந்த மொட்டை மாடியில் ஒரு ரெட் கலர் கிளாத் போட்ட லேடி வந்து வாங்க வாங்க ஏன் இவ்வளோ லேட்டுன்னு சொல்லிட்டு யாரையோ பார்த்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ வந்தவங்கள நேரா அந்த ரெட் கலர் ட்ரெஸ் போட்ட லேடிய வந்து மாடியிலேருந்து கீழ தள்ளி விட்டுர்றாங்க. ஸோ இப்ப இறந்து போனவங்கள விக்டிம் 2ன்னே வச்சுக்கிறேன். ஸோ இந்த கேஸ இன்வெஸ்டிகேஷன் பண்ண போறது நம்ப ஹீரோ தான். விக்டிம் 1ம் 2ம் 2 பேருமே மாடியிலேருந்து கீழ விழுந்து தான் இறந்து போயிருக்காங்க. ஒருவேளை இது சூசைடா இருந்தா எப்படி 2 பேருமே சேமா, அதுவும் ஒரே வீக்ல 2 பேர் இறந்து போயிருப்பாங்கன்னு ஹீரோக்கு பயங்கர டவுட்டு. போக போக இந்த கேஸ் ரொம்பவே காம்ப்ளிகேட்டா போகறனால ஹீரோவோட ஹையர் ஆஃபீசர் என்ன பண்றாரு, இந்த கேஸோட இன்வால்வ் பண்ணிக்கிறதுக்காக ஏசியே ஹீரோவோட ஜாயின் பண்ணி விடுறாரு. ஸோ இவரு தான் ஹீரோ கூட சேர்ந்து அந்த கேஸ இன்வெஸ்டிகேஷன் பண்ண போற புது ஏசி. புதுசா வந்த ஏசி கிட்ட ஹீரோ இந்த கேஸ் டீட்டெயில்லாம் சொல்லிட்டு இருக்காரு. 2 பேருமே மேலேருந்து கீழ விழுந்து இறந்துருக்காங்க. ஒருவேளை ப்ளூ வேல் கேமோட டாஸ்க்கா இது இருக்குமா சார்ன்னு சொல்லி ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. அதெல்லாம் ஒண்ணும் இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இருக்காது. இறந்து போன விக்டிம் 2வோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் பார்க்கலான்னு சொல்லிட்டு அங்க அழைச்சிட்டு போறாங்க. ஸோ இறந்து போன விக்டிம் 2வோட நெகத்துல பெயிண்ட் கீறல்கள் இருக்கு. சரின்னு ஏசியும் ஹீரோவும் விக்டிம் 2 மாடியிலேருந்து கீழ விழுந்து இறந்து போனாங்களே அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு போறாங்க. அந்த அபார்ட்மெண்டோட மாடியில நெகத்துல கீறின கீறல்கள் இருக்கு. ஸோ அந்த பொண்ணு சூசைட்லாம் பண்ணி இறக்கல, யாரோ தள்ளி விட்டுருக்காங்கன்னு ஏசி முடிவெடுக்கிறாரு. இங்க அப்படியே சீனை கட் பண்ணி ஹீரோயினை காட்டுறாங்க. ஸோ ஹீரோயின் வீட்டில் மறுபடியும் யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா, வீடு வாடகை கேட்டு ஒரு நபர் வந்தார் இல்லையா, கண்ணாடி போட்ட நபர். ஸோ அந்த நபர் தான் இன்றைக்கும் வந்திருக்காரு. ஸோ வீடு வாடகைக்கு வேணும், இன்னைக்கு வர சொன்னீங்களே மேடம்னு சொல்லவும், சரி ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, என் ஹஸ்பண்ட்கிட்ட கேட்டுட்டு சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹீரோக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஸோ ஹீரோவோ ரொம்பவே டென்ஷனாக பேசுகிறாரு. அதான் நீயே முடிவு பண்ணிட்டியே, நீயே பார்த்து விட்டுக்கோன்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் ஏசி பக்கத்தில் இருந்து கேட்டுக்கிட்டே தான் இருக்காரு. ஸோ
ஸோ ஏசியோ யார்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னு கேட்குறப்ப ஹீரோவும் என் ஒய்ஃப் கிட்ட தான் சார் பேசிக்கிட்டு இருந்தேன்னு சொல்கிறாரு. இங்கே அப்படியே சீனை கட் பண்ணி ஹீரோயினை காட்டுறாங்க. ஸோ ஹீரோயின் அந்த நபருக்கு மேல் வீட்டை வாடகை கொடுக்க ஒத்துக்கிறாங்க. ஸோ வீட்டு வாடகை அட்வான்ஸை பற்றிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. வீட்டையும் கொண்டு போய் அழைச்சி காட்டுறாங்க. ஸோ அந்த கண்ணாடி போட்ட நபருக்கு இந்த வீடு பிடிச்சிருது. அவரும் ஓகே பண்ணிடுறாரு. அப்படியே சீனை கட் பண்ணால் கொஞ்ச நேரத்தில் ஹீரோயின் ஏசி போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாமே ஹீரோட வீட்டுக்கு வராங்க. ஸோ ஏசி தான் ஹீரோட ஒய்ஃபை பார்க்கணுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்திருப்பார். ஸோ காஃபி குடிச்சிட்டு 2 பேரும் நல்லா இருங்க, ஏன் அடிக்கடி சண்டை போட்டுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அட்வைஸ் மாதிரி பண்ணிட்டு போகிறாரு. ஏசி ஹீரோ கிட்டேயுமே ஒர்க்குன்னு ஒர்க்லேயே இருக்காதப்பா, ஃபேமிலியும் கொஞ்சம் பார்த்துக்கோன்னு சொல்கிறாரு. இங்கே அப்படியே சீனை கட் பண்ணால் ஹீரோயினை காட்டுறாங்க. ஸோ ஹீரோயினும் வழக்கம் போல் அவங்க ஃப்ரெண்டுக்கு தான் ஃபோன் அடித்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது மாதிரி புதுசாக ஒரு நபர் வாடகைக்கு வந்திருக்காருன்னு சொல்லவும் ஹீரோயினோட ஃப்ரெண்டோ என்ன ஏதுன்னு விசாரிக்காமல் நீங்கள் பாட்டுக்கு வாடகைக்கு வச்சுருக்கீங்க, பேக்ரவுண்ட்லாம் விசாரிச்சிங்களா, நல்ல டைப்பான்னு கேட்குறப்ப அதெல்லாம் பார்க்க நல்ல டைப்பாக தான் தெரியுறாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் சொல்லிட்டு இருக்காங்க அவங்க ஃப்ரெண்டுகிட்ட. இருந்தாலும் ஹீரோயினோட ஃப்ரெண்டோட ஃபேஸ் ரியாக்ஷனே சுத்தமாக மாறுது, ஏன்னு தெரில. அப்படியே சீனை கட் பண்ணால் ஏசியும் ஹீரோவும் மும்மரமாக கேஸை விசாரிச்சுட்டு இருக்காங்க. மறுபடியும் சீனை கட் பண்ணி ஹீரோயினோட வீட்டை காட்டுறாங்க. ஸோ ஹீரோயின் மேலே ஒருத்தருக்கு வாடகைக்கு விட்டுருந்தாங்க இல்லையா, கண்ணாடி போட்ட நபர். ஸோ அவர் இப்போ ஹீரோயினை பார்க்குறதுக்காக வந்து காலிங் பெல் அடிக்கிறாரு. ஹீரோயினை என்ன ஏதுன்னு விசாரிக்கிறப்ப இல்லை சும்மா பேசிட்டு போகலாமேன்னு வந்தேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கூட கொஞ்சம் கொஞ்சமாக க்ளோஸ் ஆகுறாரு. அது மட்டும் இல்லாமல் ஹீரோயினும் அந்த நபர் கூட பயங்கரமாக க்ளோஸ் ஆகுறாங்க. இந்த விஷயம் எதுவுமே ஹீரோவுக்கு தெரியாது. இப்போ அப்படியே சீனை கட் பண்ணி ஹீரோவை காட்டுறாங்க. ஸோ ஹீரோ வந்து ஃபேமிலி கூட நம்ம சரியாக டைமே ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல, அதனால் ஒய்ஃபை கூட்டிகிட்டு சினிமா மாதிரி போயிட்டு வரலான்னு சொல்லி முடிவெடுக்கிறாரு. ஸோ ஹீரோ கரெக்டாக கிளம்பிடுறாரு. ஹீரோயின் கிளம்ப கொஞ்சம் லேட் ஆகுறனால சரின்னு ஹீரோயின் மாடிக்கு ஒருத்தர் குடி வந்திருக்காருன்னு சொன்னார் நாங்கள் இல்லையா, அந்த நபரை போய் பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு ஹீரோ மேலே ஏறி போயிடுறாரு. கரெக்டாக அந்த கதவை திறக்கிற நேரத்தில் ஹீரோக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அதாவது 3ஆவதாக ஒருத்தவங்க இதே மாதிரி மாடியிலேருந்து கீழே விழுந்திருக்காங்கன்னு தெரிய வரவும் ஹீரோ அங்கேருந்து உடனே கிளம்புறாரு. ஸோ ஹீரோயினும் ஆசாசியாக படத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பி இருக்காங்க. ஸோ திடீர்னு ஒர்க் வரவும் ஹீரோயினை அழைச்சிட்டு ஹீரோவால் போக முடியல. இவங்க தான் மாடியிலேருந்து கீழே விழுந்த 3ஆவது விக்டிம். ஸோ இவங்களுக்கு இன்னும் உயிர் போகலை, உயிர் இருக்குன்னு தெரிஞ்ச உடனே ஹீரோ வேக வேகமாக அங்கேருந்து கிளம்புறாரு. ஹீரோ கிளம்புறதை பார்த்து ஹீரோயின் பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. ஹீரோயின்கிட்ட என்ன பதில் சொல்லி சமாளிக்கிறதுனே ஹீரோக்கு தெரில. ஸோ இவங்களும் ரொம்ப சோகமாக அழுதுகிட்டு இருக்காங்க. அப்படியே கேமராவை கீழே இருக்குன்னா ஹீரோவோட குழந்தையும் காட்டுறாங்க. ஹீரோ என்னடா ஹீரோயினை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுறாரு, குழந்தைய பார்க்கவே மாட்டுறாருன்னு தெரில, ஏன்னு தெரியல என்ன பிரச்சனைன்னு. ஸோ ஹீரோ நேராக ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகிறாரு. ஹீரோ போகிறதுக்கு முன்னாடி ஏசி அங்கே வந்துடுறாரு. ஸோ மாடியிலேருந்து கீழே விழுந்த விக்டிம் 3 இன்னும் சாகலை இல்லையா, ஸோ அவங்கள்ட்ட போய் ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குதான்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட ஏசி கொஸ்டின் கேட்குறாரு. நீங்களாக தான் விழுந்தீங்களான்னு கேட்குறப்ப அந்த லேடி நானாக விழுகலைங்கிற மாதிரி தலையாட்டுறாங்க. அப்போ அடுத்தடுத்த கொஸ்டினை கேட்டுக்கிட்டே இருக்கப்போ கண்ணாடிக்கு வெளியில் ஹீரோயினோட வீட்டில் மாடியில் குடியிருக்காரு இல்லையா, அந்த நபர் வந்து இந்த விக்டிம் 3 நோட்டை விடவும் அந்த நபரை பார்த்த உடனே இவங்க பயத்திலே இறந்து போயிடுறாங்க மூச்சு திணறி. ஸோ என்னடா விக்டிம் 3 டைம் சரியான கேள்வி கேட்க முடியலன்னு சொல்லிட்டு ஏசி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு. அப்படியே எங்கள் சீனை கட் பண்ணி அந்த கண்ணாடி போட்ட நபர் ஹீரோயினோட வீட்டிலே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. ஒரு வேளை ஹீரோயினையும் இவன் கொன்றுவானோன்னு நமக்கு தோணிட்டு இருக்கு. ஹீரோ அந்த கேஸை எப்படியாவது முடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு நைட்டு பகலாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. வீட்டுக்கு கூட வராமல் நைட்டு ஸ்டேஷன்லேயே படுத்து தூங்குறாரு. ஸோ அப்போ தான் ஹீரோக்கும் ஒன்று தோணுது, இறந்து போன 3 விக்டிமோட பிளேஸையும் ஜாயின் பண்ணுற ட்ரையாங்கிள் மாதிரி ஃபார்ம் ஆகுது. ஸோ அந்த ட்ரையாங்கிளுக்கு இடையில இருக்க பிளேசஸில் எது எது லேடிஸை காமனாக இன்க்ளூட் பண்ணுற பிளேசஸ்னு பார்க்குறாரு. மேக்ஸிமம் லேடிஸ் எல்லாம் காமனாக ரெகுலராக போகிறது கோயிலுக்கு போவாங்க அடிக்கடி, இன்னொன்று பியூட்டி பார்லர் இல்லைன்னா ஹாஸ்பிட்டல் ஸ்கூல் அந்த மாதிரி போவாங்க. இந்த 3 லேடிஸோட வீடு இருக்க சரௌண்டிங்கில் இருக்க இந்த மாதிரியான பிளேஸ் எல்லாம் போய் விசாரிங்க, சிசிடிவி ஃபுட்டேஜ் இருந்தால் வாங்கி செக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து கிளம்புறாரு. இப்போ ஹீரோவோட ஃபோனுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இறந்து போன விக்டிம் 1க்கும் விக்டிம் 3யோட ஃபோன்லேயும் காமனான ஒரு கான்டாக்ட் இருக்குன்னு சொல்லவும் ஹீரோ அந்த கான்டாக்ட் நம்பரும் யாருன்னு விசாரிங்க, அவரோட வீட்டு அட்ரஸையும் வாங்கி வைங்க, நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஹீரோ வேகமாக வீட்டுக்கு போகிறாரு. ஹீரோ வீட்டுக்கு போனால் வீடு பூட்டி இருக்குது. சரின்னு மாடிக்கு போகலாமேன்னு சொல்லி மாடிக்கு ஏற பார்க்குறாரு. கரெக்டாக ஹீரோயின் மாடி வீட்லேயும் தான் கீழே வராங்க. எதுக்கு மாடிக்கு போகிறேன்னு ஹீரோ கேட்கவும் இல்லைங்க துணி காய வச்சுருந்தேன் அதை எடுக்க தான் போனேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் பயங்கரமாக சமாளிக்கிறாங்க. சரின்னு ஹீரோயின் வந்து கதவை திறந்து விட்டோன்னே ஹீரோ வீட்டுக்கு வந்து ஏதோ தேடிட்டு இருக்காரு. அப்போ ஹீரோயின் வந்து நான் வாடகைக்கு ஒருத்தருக்கு மேலே வச்சிருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, அவர் அட்வான்ஸ் கொடுக்குறேன்னு சொல்கிறாருன்னு சொல்லிட்டு இவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் ஹீரோயின் பேசுகிறத காதிலே வாங்கலை. இதனால இவங்க 2 பேருக்கும் மறுபடியும் பயங்கரமாக சண்டை வருது. இப்போ ஹீரோக்கு கான்ஸ்டபிள் கிட்டேருந்து ஃபோன் வரவும் ஹீரோ அங்கேருந்து டக்குன்னு கிளம்பி வந்துடுறாரு ஸ்டேஷனுக்கு. என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, விக்டிம் 1ஓட ஃபோன் நம்பர்லேயும் விக்டிம் 3ஓட ஃபோன் நம்பர்லேயும் காமனான ஒரு கான்டாக்ட் இருந்துச்சுன்னு இல்லையா, அந்த நம்பர் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த நபரோட பேர் சூசே. அவர் ஒரு பியூட்டி பார்லர் வச்சுருக்காருன்னு தெரிய வருது. ஸோ ஹீரோ நேராக அந்த பியூட்டி பார்லருக்கு தான் செக் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்காரு.
இங்க அப்படியே சீன கட் பண்ணா ஏசிய காட்டுறாங்க. ஸோ ஏசி வந்து ஸ்டேஷன்ல உட்காந்துருக்காரு. அப்ப செயின் ஸ்நாச்சிங் பண்ண 2 பேர் வராங்க. ஸோ அந்த அக்யூஸ்ட்ட்ட ஏதாவது கேட்டு பார்த்தா தெரியுமேன்னு சொல்லிட்டு இறந்து போன 3 விக்டிமோட ஃபோட்டோஸையும் அக்யூஸ்ட்ட்ட ஏசி காட்டுறாரு. ஸோ இவங்க 3 பேரையும் நீங்க எங்கேயாவது பார்த்துருக்கீங்களான்னு கேட்குறப்ப, ஒரு அக்யூஸ்ட் ஏதோ சொல்றாரு. அந்த சீன நமக்கு காட்டல. அப்படியே சீன கட் பண்ணா ஏசிக்கு யார்கிட்டேருந்து ஃபோன் வருது. இது மாரி 4வதா ஒரு பெண் வந்து இறந்து கிடக்குறாங்க. ஆனா இவங்க மாடியிலேருந்து கீழ விழுந்து இறக்கல. இவங்கள யாரோ கத்தியால குத்தி கொலை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லவும், அந்த இடத்துக்கு நேரா ஏசி போறாரு. ஸோ அந்த பெண்ண செக் பண்ணி பார்த்ததுல அவங்க கால்ல வந்து ஒரே ஒரு பிளட் மட்டும் ட்ராப்பா நிக்குது. ஸோ இவங்க பிளட்டா இருந்திருந்தா அது நேரம் வழிஞ்சுல ஓடியிருக்கணும். ஒருவேளை இது கில்லரோட பிளட்டா இருக்குமான்னு சொல்லி செக் பண்ணிட்டு இந்த பிளட் சாம்பிள எடுத்துக்க சொல்றாரு ஏசி. இத செக் பண்ணி பாருங்கன்னு சொல்றாரு. இப்ப கத்தி குத்தி வாங்கி இறந்து போன லேடிய வந்து நான் விக்டிம் 4ன்னு சொல்லிக்கிறேன். விக்டிம் 4ஓட ஃபோன் பக்கத்திலேயே கிடக்கு. ஸோ அந்த ஃபோனை எடுத்து இவங்க இறக்குறதுக்கு முன்னாடி ரீசெண்டாக யார்கிட்ட இந்த கால் வந்திருக்குன்னு பார்க்குறாங்க. அந்த நம்பர் யாரோடதுன்னு செக் பண்ணலான்னு சொல்லிட்டு ஏசி உடனே செக் பண்ணி பார்க்குறாரு. அப்போதாங்க ஒரு பெரிய ஷாக்கிங்கான நியூஸு. அந்த நபர் வேறு யாரும் இல்லை, நம்ம ஹீரோட ஃபோன் நம்பர்னு தெரிய வருது. ஹீரோட பேரில் தான் அந்த சிம் இருக்குன்னு தெரிய வருது. ஸோ ஏசி இப்போ முழு சந்தேகத்தையும் ஹீரோ மேலே திருப்புறாரு. ஒருவேளை இந்த கொலைகள்லாம் ஏசி தான், நம்ம ஹீரோ தான் பண்ணியிருப்பாரோன்னு சொல்லிட்டு ஏசி நினைக்கிறாரு. இங்கே அப்படியே சீனை கட் பண்ணி ஹீரோ காட்டுறாங்க. ஹீரோ அந்த பியூட்டி பார்லருக்கு தான் வந்திருக்காரு. ஸோ அந்த பியூட்டி பார்லருக்கு போய் சூசைன்னு யார் இருக்கான்னு கேட்குறப்ப அந்த லேடி சொல்கிறாங்க, சூசைங்கிறவர் தான் இந்த பியூட்டி பார்லரோட ஓனர்னு சொல்லவும், ஹீரோ உடனே நான் அவரை மீட் பண்ண வர சொல்லுங்கன்னு சொல்லவும் சூசையும் அங்கே வந்துடுறாரு. ஸோ இறந்து போன 3 விக்டிமோட ஃபோட்டோவையும் காமிச்சு இவங்க இங்கே வந்திருக்காங்களான்னு கேட்குறப்ப, நிறைய பேர் வராங்க சார், என்னால் எல்லாரையும் ஞாபகம் வச்சுக்க முடியாதுன்னு சூசை சொல்கிறாரு. சரி லாஸ்ட் 1 வீக்கோட சிசிடிவி ஃபுட்டேஜ் காட்டுங்கன்னு சொல்லவும் அந்த நபரும் சிசிடிவி ஃபுட்டேஜ் காட்டுறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த சூசைங்கிற நபரை இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாரு. ஏசி இப்போ தான் சார் 2 நாளைக்கு முன்னாடி இங்கே வந்துட்டு போனாருன்னு சொல்லவும், நம்ம ஹீரோ ஃபுல் சந்தேகத்தையும் ஏசி மேலே திருப்புறாரு. ஒருவேளை ஏசி தான் எல்லாரையும் கொண்டிருப்பாரோன்னு சொல்லிட்டு. ஹீரோ ஒருவேளை ஏசி கில்லராக இருப்பாரோன்னு நினைக்கிறாரு. ஆனால் ஏசியோ ஒருவேளை ஹீரோ கில்லராக இருப்பாங்கன்னு நினைக்கிறாங்க. ஸோ கடைசி வரைக்கும் கில்லர் யாருன்னு தெரியலையே, ரொம்பவே விறுவிறுப்பாக போகுது. வாங்க நம்மளும் இன்னும் விறுவிறுப்புக்குள்ளே போகலாம். ஸோ இங்கே அப்படியே சீனை கட் பண்ணால் ஹீரோயினை காட்டுறாங்க. ஸோ ஹீரோயினும் அந்த கண்ணாடி போட்ட நபரும் ரொம்பவே க்ளோஸாக இருக்காங்க. ஸோ இங்கே ஒரு பக்கம் ஏசி எங்கே போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டான டாக்டர் ஒருத்தவங்க இருக்காங்க இல்லையா, அவங்கள விசாரிக்க போகிறாரு. அடுத்ததாக அந்த 4வதா ஒரு விக்டிம் இறந்து போனாங்க இல்லையா, அவங்களோட காலில் ஒரு பிளட் அப்படியே நின்றுச்சு இல்லையா, அந்த பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட்டையும் வாங்க போகிறாரு. இங்கே சீனை கட் பண்ணால் ஹீரோ அந்த பியூட்டி பார்லரில் தான் இன்னும் சிசிடிவி கேமராவை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இறந்து போன 3 விக்டிமுமே இந்த பியூட்டி பார்லருக்கு தனித்தனியாக வந்திருக்காங்கன்னு ஹீரோவுக்கு தெரிய வருது. ஸோ சூசை கிட்ட என்ன கேட்குறாரு ஹீரோ, இந்த 3 பேரும் சேர்ந்து என்னைக்காவது வந்திருக்காங்களான்னு சொல்லவும், இதோ செக் பண்ணி பார்க்குறேன் சார்னு சொல்லிட்டு அவரும் சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஹீரோ நினச்ச மாதிரியே இறந்து போன 3 விக்டிமும் ஒரு நாள் சேர்ந்து வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் 2 பேர் எக்ஸ்ட்ரா இருக்காங்க. ஸோ அந்த கிராப் ஃபிட்டிங் பண்ணிக்கிட்டு 4த்தாக ஒரு லேடி இருக்காங்க இல்லையா, அவங்க தான் இப்போ 4த்தாக கத்தி குத்து வாங்கி இறந்து போனவங்க. 5த்தாக இருக்க லேடி யாருன்னு பார்த்தா மிகப்பெரிய ட்விஸ்ட்டுங்க, அது ஹீரோயின். இதில் இருக்க 4 பேருமே இறந்துட்டாங்க. இப்போ 5ஆவதாக இருக்க ஹீரோயினை தான் அடுத்து கொல்ல போகிறான்னு சொல்லிட்டு ஹீரோ பயந்துக்கிட்டு நேராக வீட்டுக்கு போகிறாங்க. ஸோ இங்கே பார்த்தா கரெக்டாக அந்த கண்ணாடி போட்ட நபர் ஹீரோயினோட கழுத்தை நெருக்க ஆரம்பிக்கிறான். ஸோ இவன் தான் ஒரு வேளை கில்லராக இருப்பானோ. இங்கே அப்படியே சீனை கட் பண்ணால் ஹீரோ வேக வேகமாக வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்காரு. ஸோ ஹீரோ வீட்டுக்கு வரத்துக்கு முன்னாடியே ஏசி ஹீரோவோட வீட்டுக்கு போகிறாரு. ஸோ ஏசி வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா ஹீரோயின் மயங்கிய நிலைமையில் இருக்காங்க. ஸோ ஏசியோ ஹீரோயினை எழுப்பி விட்டு என்னாச்சுன்னு கேட்குறப்ப, மாடியில் இருக்கவன் என்னை கொல்ல ட்ரை பண்ணுறான், வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு ஏசியை அழைச்சிக்கிட்டு நேராக மாடிக்கு போகிறாங்க. ஸோ ஏசியும் ஹீரோயினும் மாடிக்கு ஏறிக்கிட்டு இருக்கப்போ கரெக்டாக அந்த நேரத்தில் ஹீரோவுமே அங்கே வந்துடுறாரு. ஸோ என்னாச்சுன்னு ஹீரோ பதட்டத்தோடு வராரு. ஏசியோ ஒன்றும் இல்லை, ரிலாக்ஸாக இருன்னு சொல்லிட்டு ஏசி என்ன பண்ணுறாரு, ஹீரோவோட ஒய்ஃபை நீங்கள் போய் கதவு திறங்க, நாங்கள் இருக்கோன்னு சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி ஹீரோயினும் போய் கதவை திறக்கிறாங்க. திறந்த உடனே ஐயோ என்னை கழுத்தை நெரிக்கிறான், என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு அவங்க கையாலே அவங்க கழுத்தை நெரிக்கிறாங்க. ஹீரோவுக்கு அங்கே என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியல. அப்போ தான் ஏசி ஒவ்வொன்றையும் ஹீரோவுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஸோ இந்த மாதிரி 4த்தாக ஒரு லேடி கத்தி குத்தி வாங்கி இறந்து போனாங்க இல்லையா, அவங்களோட ஃபோனுக்கு லாஸ்ட்டாக ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. அந்த சிம் யாரோட பேரில் இருக்குன்னு பார்த்தா உன் பேரில் தான் இருந்துச்சு. சரின்னா அப்போ தான் என்னோட சந்தேகம் ஃபுல்லாக உன் ஒய்ஃப் கிட்ட திரும்ப ஆரம்பிச்சிச்சு. உன் ஒய்ஃபோட கால் ஹிஸ்ட்ரியெல்லாம் செக் பண்ணுறப்ப உன் ஒய்ஃப் அடிக்கடி ஒருத்தவங்கள்ட்ட பேசியிருக்காங்கன்னு தெரிய வந்தது. ஸோ அவங்கள்ட்ட நான் போய் விசாரித்தேன். அவங்க ஒரு சைக்காட்ரிஸ்ட்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் உன்னோட ஒய்ஃபோட ஃப்ரெண்டு சொன்னாங்க. ஸோ அவங்கக்கிட்ட பேசும்போது தான் எனக்கு எல்லா உண்மையுமே புரிய ஆரம்பிச்சிச்சு. உன் ஒய்ஃப் ரொம்பவே டிப்ரெஷனில் இருக்காங்களாமே, இல்லாத ஒன்றை இருக்கதாவே கற்பனை பண்ணிக்குவாங்களாமே. இந்த நோய் எப்படின்னு இருந்துச்சுன்னா, உங்கள் குழந்தை, அதாவது
நம்ம ஹீரோயினோட கன்சீவா இருந்திருப்பாங்க. அவங்க அபார்ட் ஆயிருக்கும். ஸோ, அதில ரொம்பவே டிப்ரஷன்ல ஆயிருப்பாங்க. இருந்தாலும் இறந்த குழந்தை இருக்கா மாரியே இவங்க இமேஜின் பண்ணியிருப்பாங்க. ஸோ, அதனால தான் ஹீரோயின் மட்டும் எப்போதும் குழந்தை கூட இருக்காங்களே, ஹீரோ ஏன் குழந்தைய நோட் பண்ண மாட்றாங்கன்னு நான் நெனச்சேன். ஆக்சுவலி அந்த குழந்தை ஹீரோயினோட இமேஜினேஷன். இப்படி ஹீரோயினுக்கும், ஹீரோக்கும் கொஞ்சம் டிஸ்டன்ஸா இருக்கப்ப, இவங்க பார்லருக்கு போறப்ப இறந்து போன 4 விக்டிமுமே உனக்கு தான் ஹஸ்பண்டோட செட் ஆகலங்கிறியே, நீ பிரிஞ்சு போயிருங்கிற மாரி ஐடியா குடுத்துருப்பாங்க. ஸோ, அவங்க இந்த மாரி ஐடியா குடுத்தது அவங்களுக்கு பிடிக்காதனால அந்த 4 பேரையுமே கொன்றுப்பாங்க. ஹீரோயினோட மாடி வீட்ல ஒரு நபர் கண்ணாடி போட்டு வாடகைக்கு வந்தாருன்னு சொன்னோம் இல்லையா? அது கூட ஹீரோயினோட கற்பனை தான். எல்லா கொலையும் அந்த நபர் பண்ண மாரி ஹீரோயினே அவங்களுக்குள்ள இமேஜினேஷன் பண்ணிக்கிட்டு அவங்க தான் எல்லா கொலையும் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவங்க தான் கில்லர்ன்னு எப்படி ஏசி கண்டுபிடிச்சாருன்னு தானே யோசிக்கிறீங்க. அந்த பிளட் சாம்பிள் வந்து நம்ம ஹீரோயினோட பிளட் சாம்பிளோட தான் மேட்ச் ஆயிருக்கும். ஸோ இதனால தான் ஒரு ஹீரோயின் தான் கில்லர்ன்னு கரெக்ட்டா கண்டுபிடிச்சிருப்பாரு. அது மட்டும் இல்லாம இந்த இறந்து போன 3 விக்டிமோட ஃபோட்டோஸையும் அந்த செயின் ஸ்நாச் அக்யூஸ்ட் கிட்ட ஃபோட்டோஸ் எல்லாம் ஏசி காட்டும்போது, அதில ஒரு நபர வந்து இறந்து போன விக்டிம் 3 வந்து ஹீரோட ஒய்ஃபோட பார்த்தேன்னு சொல்லியிருப்பாரு. ஸோ இதுலேருந்து தான் ஹீரோயின் மேல சந்தேகம் அவருக்கு அதிகமாயிருக்கும். அதுக்கப்புறமா தான் ஹீரோயின பத்தி நல்லா டீட்டெயிலா விசாரிக்க ஆரம்பிச்சு, ஹீரோயின் தான் கில்லர். அது மட்டும் இல்லாம அவங்க மனநலம் பாதிக்கப்பட்டவங்கன்னு ஏசி கண்டுபிடிச்சிருப்பாரு. ஸோ இவ்ளோ கொலைகள்ல பண்ணாலும் இவங்க மனநலம் பாதிக்கப்பட்டவங்கங்கிறனால இவங்கள கொண்டு போய் ஜெயில்ல அடைக்க முடியாது. அதனால மனநல காப்பகத்துல ஹீரோயின சேர்த்து விட்டுர்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஹீரோ என்ன பண்றாரு, ஹீரோயினுக்கு புடிச்ச மாரியே நம்ம இருக்கணும்னு சொல்லிட்டு அதிக நேரம் ஹீரோயின் கூடயே டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ இதோட இந்த படத்த முடிக்கிறாங்க. என்னோட எக்ஸ்ப்ளனேஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட இன்னொரு சேனலோட லிங்க்கையும் கொடுத்துருக்கேன். அதில அயலி வெப் சீரிஸ் போட்டுக்கிட்டு இருக்கேன். அந்த சேனல்ல போய் வெப் சீரிஸை பாருங்க. தேங்க் யூ ஸோ மச்.